தமிழக முதலமைச்சர் நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். பாலியல் பலாத்காரம் அங்க நடந்ததா? பாலியல் பலாத்காரம் கிடையாது. அது இந்த இனத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இனம் செய்த வேலை அது. இது பூங்கா திகழ்றதுனா உங்களுக்கு நேத்தி கூட தெரியும். அதாவது ஒரு போலீஸ் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க ஒரு ரவுடியை. எதுக்கு என்கவுண்டர் பண்ணாங்க? அவன் கெட்டவன்றதால என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. அவன் என்ன பண்ணான்? ஒரு எஸ்ஐயை வெட்டி இருக்கிறான். நந்தனத்தில் நடந்தது என்ன பீகார்ல நடந்துச்சா? உத்தரப்பிரதேசம் நடந்துச்சா? இல்ல அடையாறுல நடந்தது என்ன பீகார்ல நடந்துச்சா? உத்தரப்பிரதேசம் நடந்துச்சா? தமிழ்நாடு தான் நடந்துச்சு. கோவையில நடந்துச்சு. ஏர்போர்ட் பின்னாடி அது எங்க நடந்துச்சு? வேறு மாநிலத்தில் நடந்துச்சா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு. அது எங்க நடந்துச்சு? உங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, உங்களுக்கு சொம்படிக்கக்கூடிய, உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டிஜிபியை போட்டா மட்டும்தான் உங்களால வந்துட்டு உங்களுடைய குற்றங்களை மறைக்க முடியுங்கிறதுக்காக நீங்க போட்டீங்க. திமுக என்றெல்லாம் மொட்டை கட்டாச்சு தான். நீ உண்மையிலே நான் என்ன சொல்றேன், உன்னுடைய கட்சியில ஆண்மை மிக்க வட்ட செயலாளர் கிடையாதா? ஆண்மை மிக்க மாவட்ட செயலாளர் கிடையாதா? ஆண்மை மிக்க மந்திரி கிடையாதா? திமுக ஆட்சியில நிறைய நடந்தது. அப்பெல்லாம் எங்க இந்த குரல் பாஜக குரல்னு அந்த கேள்வியும் வைக்கிறாரு. புக்கே போடலாம். பழனிசாமி அவர்கள் டெய்லி நியூஸ் வரலையா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அதனால தாங்க மக்கள் வேணாம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, மக்கள் உங்களை ஏன் வேணாம் அதிமுக அரசு வேண்டாம் உங்களையா தேர்ந்தெடுத்தாங்க? எதுக்கு பாஜக ஓட்டு போடாம 2024 உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? எதுக்கு பாஜக ஓட்டு போடாம 2019 உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? என்ன விஷயம்? அப்ப நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கையில தானே போட்டாங்க. அப்ப அந்த நம்பிக்கை நீங்க காப்பாற்றணும்ல. அப்ப நீங்க காப்பாற்றலன்னு சொல்லிட்டு நீ அவங்க மேல பழிய போட்ட என்ன அர்த்தம்? இது அவங்க ஆட்சியில் நடந்தது, அதெல்லாம் தேவையில்லாத. அந்த ஆட்சி சரியில்லைன்னு இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுங்க. அப்ப இந்த ஆட்சி என்ன பண்ணிருக்கணும்? அதை சரி பண்ணிருக்கணும்ல. அப்ப சரி பண்ணணும் போது அவங்க மேல பழிய போட்டா அப்ப நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிரு. இப்ப மணிப்பூரை பத்தி பேசுறாரு முதலமைச்சர், வந்து மணிப்பூரை பத்தி பேசினாரு. தமிழக முதலமைச்சர் நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். பாலியல் பலாத்காரம் அங்க நடந்ததா? பாலியல் பலாத்காரம் கிடையாது. அது இவர்களை இந்த இனத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இனம் செய்த வேலை அது. அந்த இனம் வந்து இந்த இனத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த வேலையை செஞ்சாங்க. உடனடியாக அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு அங்கு இன்னும் கூட ஜனாதிபதி ஆட்சி இருக்கு. இங்க தினமும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக தினமும் இங்க பாலியல் பலாத்காரம் போக்சோ வழக்குகள் பதியும் போது தார்மீக பொறுப்பேற்று நீ ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல. மணிப்பூர்ல நாங்க ராஜினாமா பண்ணோம். பாஜகவுடைய முதலமைச்சர் ராஜினாமா பண்ணாரு. நாங்க ஆட்சியை கலைச்சிட்டு இன்னைக்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தி இருக்கிறோம். தவறு எங்கள் மீது இருந்தால் நாங்கள் தாராளமாக செய்வோம். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 1000 முறை ராஜினாமா பண்ணிருக்க வேண்டாமா? 1000 முறை உங்க ஆட்சியை கலைச்சிருக்க வேண்டாமா? இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியை தமிழகத்தில் நடக்கணும்னு நீங்களே வந்து உங்களால எனக்கு திறமை இல்லை, நான் ராஜினாமா செய்கிறேன், என்னால் இந்த நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியவில்லை, எனது அமைச்சர்கள் அனைவரும் முட்டாள்களாக இருக்கிறார்கள், எனது அரசாங்கம் அமைதி பூங்காக திகழ்துன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். அமைதி பூங்கா திகழ்துன்னா உங்களுக்கு நேத்தி கூட தெரியும். அதாவது ஒரு போலீஸ் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க ஒரு ரவுடியை. எதுக்கு என்கவுண்டர் பண்ணாங்க? அவன் கெட்டவன்றதால என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. அவன் என்ன பண்ணான்? ஒரு எஸ்ஐயை வெட்டி இருக்கிறான். தப்பிக்க முயற்சி பண்ணான். அப்போ இது பேர் என்ன அர்த்தம்? இது அமைதி பூங்காவா? இது துப்பாக்கி வச்சிருக்கிறான். யார் வச்சிருந்தா துப்பாக்கி? கள்ள துப்பாக்கிய பீகார்ல இருந்து வாங்கிட்டு வந்து யார் வச்சிருக்கா? திமுகவுடைய நிர்வாகி வச்சிருக்கிறான். அப்போ இங்க முழுக்கவே அனைத்து விஷயமும் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருக்கிறான்? இந்த திமுக காரணம் தானே இருக்கிறான். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலிருந்து இன்னைக்கு எண்ணற்ற படுகொலைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து அமைதி பூங்கா இருக்கிற நாட்டில் நடக்குமா? இதெல்லாம் பகிரங்கமாக கோர்ட் வாசப்படல வெட்டப்படுகிறார்கள், பகிரங்கமாக டிஜிபி ஆபீஸ்ல வெட்டப்படுகிறார்கள், பகிரங்கமாக பார் கவுன்சில் வாசப்படல அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்போ இதெல்லாம் எங்க நடக்குது? முக்கியமான இடத்துல நடக்குது. அப்ப இங்க வந்து தமிழ்நாடு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலமாக தான் மாறி இருக்கு. அதற்கு காரணம் இந்த டப்பா இன்ஜின் சர்க்கார். பெண்களுக்காக கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. பட் ஆனா நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போட்டு மெழுகுவர்த்தி எப்போது ஏந்துவார் கனிமொழி அவர்கள்ன்ற அந்த கேள்வி எல்லாம் வைக்கிறீங்க. இதெல்லாம் அவர் அங்கங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள தானே சொல்றாங்க. நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி பிரஸ் மீட்ல கொடுக்குறாங்க. நந்தனத்தில் நடந்தது என்ன பீகார்ல நடந்துச்சா? உத்தரப்பிரதேசம் நடந்துச்சா? இல்ல அடையாறுல நடந்தது என்ன பீகார்ல நடந்துச்சா? உத்தரப்பிரதேசம் நடந்துச்சா? தமிழ்நாடு தான் நடந்துச்சு. கோவையில் நடந்துச்சு. ஏர்போர்ட் பின்னாடி அது எங்க நடந்துச்சு? வேறு மாநிலத்தில் நடந்துச்சா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு. அது எங்க நடந்துச்சு? வேறு மாநிலத்தில் நடந்துச்சா? இந்த மாதிரி எண்ணற்ற கேஸ், அதாவது கண்ணுக்கு தெரியாதுன்னு எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு சமூக வலைத்தளத்தை பதிவிடுறதுனால தான் இதெல்லாம் வந்து பேசும் பொருளாக மாறுது. இன்னும் கண்ணுக்கு தெரியாத சம்பவங்கள் பெண்கள் வந்து வெளியே சொல்றதுக்கு பயப்படுறாங்க. நிறைய பெண்கள் வெளியே சொன்னா அவங்க உயிருக்கு எங்க அச்சுறுத்தல் வருமோ. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த பெண்ணின் அட்ரஸ் உள்பட எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் போட்டாங்க, வெப்சைட்ல வந்துருச்சு. அதற்காக பெண்கள் பயப்படுறாங்க. தனக்கு ஏதாவது ஒரு குற்றம் நடந்தால் கூட, தனக்கு பாலியல் பலாத்காரம் நேர்ந்தால் கூட வெளியே சொல்றதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, அவர்களுக்கு போலீஸ் மேலேயோ இந்த ஸ்டாலின் மேலேயோ இந்த ஸ்டாலின் அரசு மேலேயோ இந்த தமிழக அரசு மேலேயோ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நிறைய பேர் வெளியே வந்து சொல்ல மறுக்கிறார்கள். ஒரு சிலர் தைரியமே வந்து வெளியே சொல்றாங்க. அதில் தான் அந்த அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இங்கே வந்துட்டு கோவையாக இருக்கட்டும், இன்னைக்கு இந்த நந்தனமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஓரளவுக்கு தைரியமாக வந்து வெளியே சொல்றாங்க. அதற்கு காரணம் யாராச்சும் ஒருத்தர் நல்லவங்க இருக்க மாட்டாங்களாங்கிற எண்ணத்தில் தானே தவிர மற்றபடி அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை இந்த அரசு மீது. இப்போ சமீபத்தில் கூட இப்போ கோர்ட் வந்து இந்த அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தோம். அதில் வந்து காவல்துறை மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஹைகோர்ட்டு கேட்குது தமிழக அரசை. இதை பற்றி உங்களுடைய பாஜகவுடைய பார்வை என்னவர்? அதாவது காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுக்காதுங்க. ஏன்னா நேர்மையான ஒரு டிஜிபி இங்கே இல்லை.
இல்லை காவல்துறை அதிகாரிகள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறாங்க. பணிமாற்றம் தான் செஞ்சிருக்கோம்னு சொல்லி தமிழக அரசு விளக்கம் கொடுக்குது. இதுதான் சொல்றேன். இந்த நடவடிக்கை யார் எடுக்கணும்? டிஜிபி தான் எடுக்கணும். இந்த நடவடிக்கை இப்போ இந்த காவல் நிலையத்தில் இந்த அதிகாரி செயல்படவில்லை, இந்த அதிகாரி மீது குற்றச்சாட்டு இருக்குன்னா யார் நடவடிக்கை எடுக்கணும்? அந்த டிஜிபி எடுக்கணும், அந்த கமிஷனர் எடுக்கணும். நீங்க டிஜிபி நியமனமே நீங்க முறைகேடா பண்ணிருக்கீங்க. டிஜிபி நியமனம்ங்கிறது முறைகேடு தானே? எந்த விதத்தில் முறைகேடுன்றீங்க? ஆமா, இப்போ டாப் 10 உங்களுக்கு லிஸ்ட் இருக்கு, இவரை தான் போடணும் ஒரு கேட்டகரி இருக்கு. இருக்கும்போது நீங்க அவரை போடாம எங்கேயோ 10வது இடத்துல இருக்கிற கூட்டு வந்து நீங்க போடும்போது அப்ப அது வந்துட்டு அதுவே முறைகேடு தானே? அப்போ உங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, உங்களுக்கு சொம்படிக்கக்கூடிய, உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டிஜிபியை போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு உங்களுடைய குற்றங்களை மறைக்க முடியுங்கிறதுக்காக நீங்கள் போடுறீங்க. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த அமைச்சர் நேரு மீது அமலாக்கத்துறை ஆதாரங்களோட டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. டிஜிபியா இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல. வழக்கு பதிவு பண்ணாதான் இடி உள்ள வரும். அப்போ வழக்கு பதிவு பண்ணாம தான் இடி உள்ள வர மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அப்போ அவர் என்ன பண்றாரு? திமுகவை காப்பாற்றுறாரு. இந்த டிஜிபி என்ன பண்றாரு? திமுகவை காப்பாற்றுகிறார், திமுக அமைச்சர்களை காப்பாற்றுகிறார், திமுக முதலமைச்சரை காப்பாற்றுறாரு இந்த டிஜிபி. அதே போலதான் திமுகவுடைய நிர்வாகிகள் செய்யக்கூடிய தவறையும் இந்த டிஜிபி காப்பாற்றுறாரு. அதே போலதான் இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு காரணமான காவல்துறை. இந்த காவல்துறை நிறைய விஷயங்கள்ல திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவங்க வந்துட்டு ஸ்டெப் எடுக்க மறுக்கிறாங்க. அதையும் கண்டிக்க மறுக்கிறார் இந்த டிஜிபி. அப்போ இவர்களுக்கு தேவையான ஒரு டிஜிபி இவங்க போடுறதுனால தானே இந்த பிரச்சனை. இப்போ நீங்க புரோட்டோகால் பிரகாரம் எந்த டிஜிபியை போடணும் அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவர் நேர்மையாக செயல்படுவார். அப்போ உங்களுக்கு தேவையான ஒரு டிஜிபியை ஏதோ ஒரு 9வது இடத்து 8வது இடத்துக்கு இருக்கக்கூடிய டிஜிபியை கொண்டு வந்து நீங்க நியமனம் பண்ணும்போது அந்த டிஜிபி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாரு. அந்த யூஜிசியில் மாணவர்கள் வந்து அடிக்கடி சூசைட் அட்டம் பண்ணுறதையும் பார்க்குறோம், சாதி ரீதியாக துன்புறுத்துவதையும் பார்க்குறோம். இதுக்கு ஒரு மத்திய அரசு ஒரு குழு வந்து நியமிச்சிருக்கு. இதுக்கும் சில எதிர்ப்பு குரல் எழும்புறதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது அந்த மாணவர்கள் விஷயத்தில் இது நீண்ட நாள் மாணவர்களுடைய பிரச்சனை. இது அதாவது அனைத்து யூஜிசி மாணவர்களுக்கும் அதாவது மத்திய அரசுடைய பணிக்கு சேரக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமாக இதை சொல்லுவாங்க. மானியம், அதாவது பல்கலைக்கழகத்தில், உயர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது. அங்கே என்னென்னா அந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள், அதனால் வந்து அவங்க தற்கொலை செய்து நிறைய தற்கொலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் வந்ததின் விளைவாக மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு குழுவை நம்ம அமைக்கணும். அப்போ எந்த மாதிரியான குழு அமைச்சா இதுக்கு கரெக்டாக இருக்கணும் போது அதுக்கு ஒரு தனிநபர் குழுவை அமைச்சு இதை அவங்கள விசாரிக்க சொல்லி அவங்களே பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக சென்று எந்த மாதிரி குழுக்களை அமைத்தால் நன்றாக இருக்குன்னு சொல்லி கடந்த ஒரு வருடமாக இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குழு அமைக்கணும். அதாவது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் என்ன மாதிரியான குழு அமைக்கணும்னாக்கா அதை மாதிரி மாணவர்கள் தாமாக முன் வந்து புகார் செய்யலாம். யார்கிட்ட புகார் செய்யலாம்னாக்கா யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத, யூனிவர்சிட்டியோடைய கண்ட்ரோல் இல்லாத இவர்கள், அதாவது ஓபிசி வகுப்பை சார்ந்த, எஸ்சி வகுப்பை சார்ந்த, எஸ்டி வகுப்பை சார்ந்த நபர்கள் இருக்கக்கூடிய குழு. அந்த குழுவை அந்த யூனிவர்சிட்டியோட வேந்தர் அதாவது சேர்மன் அவர் வந்துட்டு அது அந்த குழுவுக்கு வந்துட்டு ஒருங்கிணைப்பாளராக இருப்பார். இதுதான் இதோட இதில் அவங்க யாரை சேர்க்கலைன்னா ஃபார்வர்டு காஸ்ட்டை சேர்க்கலை, முன்னேறிய வகுப்பினரை சேர்க்கலை. ஏன் சேர்க்கலை அப்படின்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் எங்களை சேர்க்காதனால என்ன நடக்கும்னாக்கா இப்போ பிசிஆர் ஆக்டை எங்கள் மேலே தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிசியாக இருந்தாலும் எஸ்சியாக இருந்தாலும் எஸ்டியாக இருந்தாலும் வேணுமனே எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஒரு ஸ்டே ஆர்டரை இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எப்பவுமே நீங்கள் திமுக என்ன சொல்லும், எதிர்கட்சிகள் இண்டி கூட்டி என்ன சொல்லும், ஓபிசிக்கு எதுவுமே செய்யாது மத்திய அரசு, இந்த மோடி அரசு ஓபிசிக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க முழுக்க முழுக்க பார்ப்பனத்துக்கு மட்டும் தான் செய்வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த குழுவில் பார்ப்பனர்களை சேர்க்கவில்லை. அப்ப பார்ப்பனருக்கான அரசு இது கிடையாது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது இந்த அரசு. அப்போ அந்த குழுவில் அந்த ஃபார்வர்டு காஸ்ட்டை சேர்க்கலன்னும் போது இது எவ்வளவு பெரிய முடிவை பாஜக அரசு எடுத்திருக்கிறது, மோடி அரசு எடுத்திருக்கிறது இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த விஷயத்தை நிறைய நமது முதலமைச்சர் அவர்களும் பாராட்டி இருக்கிறார். அவர் பெரும்பாலும் மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் பாராட்ட மாட்டார். ஏன் இதை கூட பாராட்டிருக்கிறார்? அதில் பார்ப்பனை சேர்க்கவில்லை என்பதற்காக பாராட்டியிருக்கிறார். இதே அதில் பார்ப்பனை சேர்த்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லிப்பாரு, அவர்கள் பாதிக்கப்படுவதே பார்ப்பனர்கள் தான், நீங்க எப்படி பார்ப்பனர் சேர்த்தீங்கன்னு கேட்பாரு. ஆனால் அவர்கள் பாதிக்கப்படுவது பார்ப்பனர்கள் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாதி மோதல்கள் தான் இவர்களுடைய பிரச்சனைக்கு காரணமே தவிர இதனால் இந்த ஃபார்வர்ட் காஸ்ட்னால இவங்க பாதிக்கப்படுவதாக எந்த ஒரு அறிக்கையுமே சொல்லலை. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்ற போஸ்டர் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்படுது. பாஜகவினர் அதை போய் கிழித்து அது வந்து பல ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டு இருக்கீங்க, எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது மொட்டை கடுதாசி பிறந்தவனுக்கு செஞ்ச வேலை இது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த திமுக என்றால மொட்டை கடுதாசி தான். நீ உண்மையிலே நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய கட்சியில் ஆண்மை மிக்க வட்டச்செயலாளர் கிடையாதா? ஆண்மை மிக்க
மாவட்ட செயலர் கிடையாதா? ஆன்மீக மந்திரி கிடையாதா? நீ என்ன பண்ணியிருக்கணும்? போஸ்ட் அடி, டப்பா இன்ஜின் போஸ்ட் அடி. உங்களை வேணாம்னு சொல்ல, ஜனநாயக உரிமை யார் வேணா அடிக்கலாம். கீழே திமுக தான் அடிச்சதுன்னு போடு, இல்லை கீழே விசிக தான் அடிச்சதுன்னு போடு, இல்லை கீழே காங்கிரஸ் தான் அடிச்சதுன்னு போடு, இதை மு.க. ஸ்டாலின் தான் அடிச்சாருன்னு போடு, இதை உதயநிதி தான் அடிச்சாருன்னு போடு, இல்லைனாக்கா இதை நேரு தான் அடிச்சாருன்னு போடு, இல்லை இது அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அடிச்சாருன்னு போடு, இல்லை ஆற்காடு வீராசாமி பையன் அடிச்சாருன்னு போடு, இல்லை கனிமொழி அடிச்சாருன்னு போடு. இதெல்லாம் மொட்டை கடுதா சிமர் ஒரு போஸ்ட் எடுத்து யார் அடிச்சானே தெரியலன்னு சொன்னாக்கா அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன அர்த்தம்? நீ டப்பா இன்ஜின் சொன்னல, மைக்கில் எல்லாரும் முன்னாடி சொன்னல, அதே போல திமுக தலைமை கல்களும் போட்டு அடிக்க வேண்டியதானே. இது டப்பா மோடியோட இன்ஜின் வந்து டப்பா இன்ஜின் சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து டப்பா இன்ஜின் சர்க்கார்னு நீ என்ன பண்ணிருக்கணும்? கீழே திமுக தலைமை கழகங்களும் போட்டுக்கணும், இல்லையா விசிக தலைமை கழகங்களும் போட்டுக்கணும், இல்ல காங்கிரஸ் காரிய கமிட்டின்னு போட்டுக்கணும். நீ எதுவுமே போடாம மொட்டை கடுதாசி ஒட்டுற மாதிரி ஒட்ட சொன்னா உனக்கு பயம். மோடியை பார்த்து உனக்கு பயம், பாஜகவை பார்த்து பயம், என்டிஏ கூட்டணியை பார்த்து பயம். இந்த பயத்தின் காரணமாகத்தான் கீழே யார் போடுறது கூட தெரியாம பொம்பளத்தனமாக இந்த போஸ்டர் ஒட்டி இருக்கிறது இந்த திமுக அரசு. இல்லை, நீங்கள் இந்த எலெக்ஷன் டைமில் தான் பிரதமர் மோடி அவர்களும் வராங்கன்றாங்க, அமித்ஷா அவர்களும் வராங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை கனிமொழி முதற்கொண்டு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு, முதல்வர் ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லாருமே இதை தான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பயன்றீங்க. ஆனால் அவர் வந்து இந்த தேர்தலுக்காக தான் இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, தமிழையும் பயன்படுத்துகிறாங்கன்ற அந்த குற்றச்சாட்டை திமுக தரப்புலேருந்து அடிக்கடி வச்சுட்டே இருக்காங்களே. 2014 இன்னி வரைக்குமே கிட்டத்தட்ட 11 வருஷத்துல 100க்கும் முறை மேல நிறைய இடத்துல தமிழை பத்தி பேசியிருக்கிறார். எலெக்ஷனுக்காகலாம் பேசல. அதாவது இப்போ கடைசியா வந்தார், உங்களுக்கு தெரியும், ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். ராஜராஜன் சோழனுக்கு மிகப்பெரிய ஒரு சிலை வைப்பேன்னு சொன்னா, அப்போ எலெக்ஷன் டைமா? கிடையாது. அப்போ எலெக்ஷன் கிடையாது. அதாவது இவர் கூட நான் என்ன சொல்றேன், இப்போ கூட இவர் லேப்டாப் கொடுக்குறாரு, 3000 பொங்கலுக்கு பணம் கொடுக்குறாரு, விடுபட்டவர்கள் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றேன். இதில் எலெக்ஷன் வருதுன்னு செய்யறான்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இப்போ எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக தான் மு.க. ஸ்டாலின் இதெல்லாம் செய்கிறார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாரா மு.க. ஸ்டாலின்? இல்ல, இது நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம் தானே சொல்லுவார். அதே போல தான் இது எல்லாமே திட்டமிட்டது. இந்த இப்போ என்டிஏ கூட்டணி ஒரு வடிவம் பெறும்போது அதுக்கான ஒரு கூட்டம் அங்கே நடத்தப்படுகிறது. அதே போல கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறைக்கு மேலே போன வருஷம் மட்டுமே வந்திருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, மோடி உங்களுக்கு வரணுமா, நீ ஒரு திட்டத்தை, மத்திய அரசோட திட்டத்தை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அது தொடக்க விழாவுக்கு மோடியை கூப்பிட்டு வருவார். இப்போ மோடி அவர்கள் தான் தமிழகத்துக்கு சில விஷயங்கள் கொடுக்குறார். உதாரணமாக ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், செஸ் போட்டி நடத்தினதும் இங்கே கொடுத்தாங்க. ஆனால் செஸ் போட்டி நடத்த சொல்லி யார் கொடுத்தது? அகில இந்திய அளவில் அந்த போட்டி நடத்த சொல்லி மத்திய அரசு உங்ககிட்ட கொடுக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி படத்தையே போடாமல் அவரை நீ அழைக்காமலே அந்த போட்டி நடத்தி முடிச்சிங்க. கேலோ இந்தியாவுக்கு அப்படிதான். கேலோ இந்தியா போட்டி உங்ககிட்ட கொடுத்து நடத்துன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க? நரேந்திர மோடி அவர்கள் போட்டோவை பயன்படுத்தாமல் உங்கள் தந்தை போட்டோவோ உங்கள் போட்டோவை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் மத்திய அரசு உங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கிறது, இந்த போட்டியை நீங்கள் நடத்துங்கன்னு. அப்போ மத்திய அரசுக்கான கௌரவத்தை கொடுக்காமல் மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அழைக்காமல் நீங்கள் இந்த வேலையை செய்யும் போது அப்போ பிரதமர் வரலன்னு எப்படி சொல்லுவீங்க? மற்ற நேரத்தில் எவ்வளவு திட்டங்கள் மத்திய அரசு கொடுத்துருக்குது. உதாரணமாக இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய யூனியன் கூட வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. 0 வரி, 97% பொருட்களுக்கு 0 வரி. அது எவ்வளவு பெரிய விஷயம். இதை பாராட்டி இந்த முதலமைச்சர் ஏதாவது பேசியிருக்கிறாரா? இதனால மிகப்பெரிய பயனடை போது யார் தெரியுமா? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தோல் பொருட்கள், ஜவுளித்துறை இதனால மிகப்பெரிய ஒரு பலனை அடைய போறாங்க. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் வந்து ஐரோப்பியனில் இருக்கக்கூடிய 27 நாடுகள். அந்த 27 நாடுகளுக்கு நாம கிட்டத்தட்ட இங்க இருந்து 40% பொருட்கள் நம்ம ஏற்றுமதி பண்றோம். அதே போல அங்கிருந்து நம்ம இறக்குமதி பண்றோம் நிறைய விஷயத்த. அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பாராட்டி ஒரு முறையாவது இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரா? இல்ல வந்து இந்த காங்கிரஸ் பேசியிருக்கிறதா? விசிக பேசி யாருமே பேசலையே. அப்ப நல்லது செய்தால் அதை பாராட்ட மனம் இல்லாத மானம் கெட்ட அரசாகத்தானே இந்த திமுக அரசு இருக்கு.